கோலிவுட் சினிமாவில் காமெடியனாக இருந்து தற்போது ஹீரோவாக கலக்கி வருபவர் தான் சந்தானம் அவர்கள். கடைசியாக இவருடைய நடிப்புல டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம் வழியாகி கலவையான விமர்சனங்களையே பெற்றது. இதனடுத்து கிரைம் த்ரில்லர் கதையம்சத்துல உருவாகும் ஒரு புதிய படத்துல நடிக்கிறார். இதற்காக பிரபல கிரைம் நாவலாசிரியரான ராஜேஷ்குமாரன் நேர்ல சந்தித்து படக்குழுவினர் கதை விவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதனிடையில பாத்தீங்கன்னா சமீபத்துல ஜெயிலர் 2 படத்துல சந்தானம் நடிப்பதாக ஒரு தகவல் வெளியாகி சோஷியல் மீடியாக்கள்ல ஆச்சு. தொடர்ந்து ஹீரோவாக நடிக்கும் முடிவுல உறுதியாக இருந்த அவர் ரஜினி சாருடைய படத்துல இணைந்ததாக வெளியான தகவல் பலரையுமே ஆச்சரியத்திற்கு உள்ளாக்குச்சு. இந்த நிலையில ஜெயிலர் 2 படத்துல நடிப்பதாக வெளியான தகவல் குறித்து நடிகர் சந்தானம் அவர்களே பத்திரிகையாளர்களிடம் பேசியிருக்காரு. அதாவது மறைந்த நடிகர் சேதுவுடைய மனைவி ஆரம்பிக்கும் பிசினஸ் சம்பந்தமான நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காராம். அப்போது அவரிடம் ஜெயிலர் 2ஆம் பாகத்துல நடிப்பதாக வெளியான தகவல் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்விகளையுமே எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதில் கொடுத்த அவர் அதென்ன கள்ளக்காதலா மறைத்துவிட்டு செய்வதற்கு எதுவாக இருந்தாலுமே உங்களிடம் சொல்லிவிட்டுதான் செய்வேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் அளித்துள்ள இந்த பதிலால ரசிகர்கள் ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக ஜெயிலர் 2 திரைப்படத்துல இருந்து கிளிம்ஸ் வீடியோவுமே வெளியாக இருக்கா. சோ இந்த கிளிம்ஸ் வீடியோவுக்கு மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே பல பிரபலங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்கள் வாழ்த்து தெரிவிப்பது சமூக வலைத்தளங்கள்ல சம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கோலிவுட்டை தாண்டி பாலிவுட்ல இருந்துமே பல முக்கிய பிரபலங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு நேரடியாக வீடியோ வெளியிட்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க